அந்த காலில் விழுந்து ஒரு க்யூட்டான ஒரு மொமெண்ட் இருக்கும். ரம்யா நம்பீசன் கிட்ட விஜய் சார் சேதுபதி சார் வந்து ஒன்று பண்ணுறது சண்டைக்கு அப்புறமா. ஸோ அது நீங்கள் வந்து ஒரு விதத்தில் யோசிச்சு அதை எடுத்திருந்திருப்பீங்க. பட் ஒரு சில ஆடியன்ஸ் அதை கன்சீவ் பண்ணிக்கிட்ட விதம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்படியா? என்ன மாதிரி? அப்போ சண்டை போட்டுக்கிட்டு அப்போ சண்டைலாம் போட்டுட்டு திருப்பி இந்த மாதிரி காரில் விழுந்தா மன்னிச்சிடணுமா? அப்போ ஹிட்டிங் அ கேர்ள் ஒரு திட்டுறது வந்து இஸ் இட் ரைட் அப்படின்ற மாதிரி ஒரு பெர்செப்ஷன் வாஸ் தேர். அதுக்கு முன்னாடி அடிச்சிருப்பாரா அவரு? யா அடிச்சிருப்பாங்களான்றது எனக்கு தெரியல. பட் அந்த சண்டை இருக்கும் அவங்களுக்குள்ள. ஓகே, அடிச்சிருந்தா அது தப்பு, சண்டையா இருந்தா அது பெரிய தப்பு இல்லை. நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, ஒரு ஒரு அந்த படத்தில் நிறைய பொலிட்டிக்கலான பிரச்சனை இருக்க காட்சி இருக்குது. இப்போ அவங்க ரம்யா நம்பீசன் ஒன்று சொல்லுவாங்க, அவன் இப்போ அடிச்சானா போயிட்டு வந்து அதுதான் தப்பு. அது தப்பு. அது வந்து எனக்கு அப்போ விவரம் புரியல. நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். நான் அதை இன்னொரு இன்டர்வியூவில் கூட சொன்னேன். நான் ஏன் அடுத்த படங்கள் இனி வரும் படங்கள் அது ரொம்ப கான்சியஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஏன்னா நீங்கள் பாருங்களேன், நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், அது நீங்களே பார்க்கலன்னா, படம் வந்து 1 கோடி பேர் பார்த்துருவாங்க, இன்டர்வியூ வந்து வெறும் 50,000 பேர் தான் பார்ப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த டேமேஜ் இஸ் டன், இட் இஸ் டன் ஃபார் எவர். அண்ட் அந்த சீனை பெண்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்க ஆரம்பிச்சது தான் ரொம்ப பயமுறுத்தக்கூடிய விஷயமா இருந்தது. ஐ ஃபீல் சாரி ஃபார் தட். மன்னிப்பு தான் கேட்டுக்க முடியும். இனி வர படங்கள்ல அதை இல்லாம கான்சியஸா பார்த்து. ஓகே, சோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ இப்போ நீங்க வந்து எடுத்தது அது வந்து எனக்கு உண்மையாவே தெரியாது. ஓகே,